இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் இந்து தமிழ் திசை பத்திரிகையின் தலையங்கத்தை பார்க்குறோம். அதிகரிக்கும் திருநாய்கள் தீர்வு எப்போது அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. திருநாய்களுடைய கட்டுப்படுத்தப்படாத இனப்பெருக்கம் காரணமாக அவங்க எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தலையங்கம் சுட்டி காட்டியிருக்கு. சென்னையில் சர்வதேச அமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய ஆய்வின் அடிப்படையில் 2021 57,366 திருநாய்கள் இருந்திருக்கு. ஆனால் 2024 இது 1,80,000 நாய்களாக எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. தெருநாய்கள் கருத்தடையில் சென்னை ரொம்ப பின்தங்கி இருப்பதாகவும் தலையங்கத்தில் சுட்டி காட்டுறாங்க. 5% தெருநாய்கள் பொது சுகாதாரத்திற்கு ஊறு ஏற்படுத்தக்கூடிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 95% நாய்களுக்கு உடல் கோளாறு இருக்குது, ஆனால் அது என்னன்னே தெரியாமல் வெளியிலே தெரியாமல் இருக்குது. 66% நாய்களுக்கு புண் போன்ற பாதிப்பு இருக்குது. 6% நாய்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருக்குது. சுவாச மண்டலத்தை நேரடியாக தாக்கக்கூடிய ரேபிஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாய்களும் இருக்குது. ரேபிஸ் நோய் தாக்கிய நாய்களால் மனிதர்களுக்கும் பாதிப்பு அப்படின்னு தலையங்கத்தில் சுட்டி காட்டுறாங்க. சென்னை மாநகராட்சி போதிய நிதி ஒதுக்கணும் அப்படின்னும் தலையங்கம் வலியுறுத்துது. அதாவது நாய்க்கடிக்கு ஆகக்கூடிய செலவை விட நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு ரொம்ப குறைவாக தான் செலவாகுது அப்படின்னும் தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்காங்க. ஜீவகாரண்யம் மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ புதிய விதி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நாட்டு நாய்களை வச்சிருக்கிறவங்க 2,500 ரூபாய் செலுத்தணும், பிற நாய்கள் வச்சிருக்கிறவங்க 5,000 ரூபாய் செலுத்தணும். இந்த உரிமத்தை புதுப்பிக்க தவறினால் 500 ரூபாய் அபராதம்னு நாய் வளர்ப்பதற்கான கொள்கையை வெளியிட்டிருக்காங்க அரசாங்கம். அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா அந்த பணத்தெல்லாம் கட்ட முடியாதவர்கள் தெருவில் கொண்டு வந்து நாய்களை விட்டுறாங்க. அதனால் கூட இந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதனால் இதையும் கவனத்தில் கொள்ளணும். சாமானியர்கள் நாய்கள் வளர்க்கிற போது இவ்வளவு பணம் செலுத்த முடியாதுங்கிறதையும் அரசாங்கம் கவனத்தில் கொள்ளணும். பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு தலையங்கம் வலியுறுத்தியிருக்கு.